இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களே அப்படியே ஒரு லைக்கும் கமெண்ட்டையும் தட்டி விட்டுருங்க பார்க்கலாம். மேட்ச்ல இருந்த மிடோரிமா கொஞ்சம் கூட அசராம அசால்ட்டா அந்த இடத்துல ஒரு லாங் ஷூட் போட்டுருந்துருப்பானா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிடோரிமா பார்த்தா மேட்சை விட்டு வெளியே வந்துடுறான் சப்ஸ்டியூட்டா. அவன் மேட்சுக்குள்ள இறங்கி 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள வெளியே வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு ரியோட்டா சொல்லும் போது ரியோட்டாவோட ஃப்ரெண்டு ஆமா அவங்க எதிர்த்து ஆடுற டீம் சாதாரண டீம் தான், சோ அவ்வளவு ஒன்றும் அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற தேவையில்லைன்னு கட் பண்ணா நம்ம ஹீரோஸான சரீனுக்கும் அந்த சேவோக்கும் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்ல. இந்த தடவை அந்த சேகோ சேர்ந்த பசங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக பால் எடுத்துட்டு போக எல்லாருமே ஒரே சிங்க்ல இருப்பானுங்களா. நம்ம ககாமி தடுக்கிறதுக்காக உள்ள போக பார்த்தா அது ஃபவுல் ஆயிரும். சோ இதோட 3வது தடவை ஃபவுல் வாங்கி இருந்திருக்கான். இத பார்த்துட்டு இருந்தா ரியோட்டா அப்படியே தான் ககாமி ஒரு பாயிண்ட் எடுத்தான். சோ அதுலயாவது அந்த டீம் பயங்கர பூஸ்ட் ஆயிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா நான் ஒன்னும் நடக்கலன்னு நினைப்பான். ஏன்னா போன எபிசோடோட கடைசியில நம்ம ககாமி ஒரு பாயிண்ட் எடுத்து இருந்திருப்பான்ல. சோ அதான் மென்ஷன் பண்றான். அவனோட ஃப்ரெண்டும் அந்த சேவோங்கிற ஸ்கூல்ல கிங்ஸ்னு சும்மாவா சொல்றாங்க. அவங்க டீம்ல மேபி மத்த டீம்ல இருக்கிற மாதிரியான ப்ராடஜிஸ் வேணா இல்லாம இருக்கலாம். பட் இருந்தாலும் பழைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எல்லாத்தையும் அவங்க டீமோட மூவ்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணிருக்கானுங்க. ஒரு 5 எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருந்திருக்க ஒரு டீம் தான் அந்த சேவோன்னு சொல்லிட்டு இருக்க. ரியோட்டாவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறான். அதோ அந்த குரோகோ பையன். அந்த சேவோ இன்னும் 9 பாயிண்ட்ஸ் லீட்ல இருப்பாங்களா. அப்ப அந்த டொமோக்கி நம்ம ஹீரோ மேல தட்டிடுவான் தெரியாம. சின்ன பையன் உன்னை யாரா கோர்ட்டுக்குள்ள வர சொன்னதுன்னு கேட்க என் பேரு குரோகோ, நான் இவ்வளவு நேரம் இங்கதான் ஆடிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது அவனுக்கு ஷாக்கு. என்னது இங்கதான் ஆடிட்டு இருந்தியான்னு. சரி விட உன்னை பார்த்தா ஏதோ ஃபர்ஸ்ட் இயர் பையன் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நாங்க உங்க டீம் கூட ஆடும்போது மொதல் குவார்டரோட எண்ட்லயே பார்த்தா 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸோட இருந்தோம். அதனால இந்த தடவை கண்டிப்பா ஒரு 30 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுது இருந்தாகணும். அதனால பார்த்து ஆடுங்கன்னு சொல்லும்போது குரோக்கு அதுதான் ஆசனை நிறைவேற்றிடலாமா. ஆனா அதுக்கப்புறம் கேம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோஸ் கிட்ட தான் பால் இருக்கும். அந்த இசுகிங்கிறவன்ட்ட சடனா அவன் பாலை தூக்கி போடும் போது எங்க சும்மா எறியறான்னு ஆப்பணும்னு நினைக்க உள்ள போந்த நம்ம ஹீரோ எடுத்து அதை மிட்டோபிக்கு பாஸ் பண்ணி விட அசால்ட்டா அந்த இடத்துல ஒரு ஸ்கோரை போடுறான். சோ இவங்க டிஃபென்ஸுக்காக ஒரு பிளேயரை மறைச்சு நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் தான் மறைக்க முடியும், பின்னாடி பக்கம் ஃப்ரீயா தானே இருக்கும். அங்கதான் பாலை பாஸ் பண்ணி இருப்பானுங்க. இருந்தாலும் இது எப்படி நடக்க விட்டோம் அப்படிங்கிற குழப்பத்துல அவனுங்க இருக்க. இதை பார்த்து இருந்த ரியோட்டா இதுக்கு முன்னாடி அவங்களோட டிஃபென்ஸை வேற யாரு கலைச்சதுல போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து அந்த சேவோட்டா பால் இருக்கும்போது அந்த கசுகாங்கிறத எடுத்துட்டு போவானா. நம்ம ஹீரோஸும் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாது. அவன் பாயிண்ட் எடுக்க போற மாதிரி இருக்க கரெக்டா உள்ள அந்த ககாமி அதை தடுத்து விட வேகமா எடுத்துட்டு போன யுசிக்கு யூகா கிட்ட ஒரு பாஸ போட்டு திருப்பி வாங்கி அந்த இடத்துல ஒரு டங்க் அடிக்கிறான். அடுத்த பால் அந்த டொமோக்கி எடுத்துட்டு வர உள்ள பூந்து நம்ம குரோக்கோ தட்டி விட ககாமி எடுத்து யூகாக்கு போடுறான். சோ ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர். ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்டுக்கு வர ரெண்டு பேரும் பாயிண்ட் 19-19 டை ஆயிருக்கும். சேவோட கேப்டன் நம்ம ஹீரோஸ் கிட்ட வந்துட்டு சரி இந்த டொமோக்கி மொட்டை பையன் அவங்க கிட்ட ஏதாவது சொன்னான்னு கேட்க ஆமா போன வருஷம் நாங்க ஒழுங்கா ஆடல அப்படிங்கறத குத்தி காமிச்சான். ஆனா அது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி அதுல இருந்து நாங்க இப்போ ஓவர் கம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மேட்சும் டயா இருக்குங்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல அந்த டொமோக்கியால அதை நம்பவே முடியல, ஏத்துக்கவே முடியல. எப்படி அவங்கள நம்ம ஸ்கோர் பண்ண விட்டோம்னு. டீமோட கேப்டனும் அவங்க முன்ன இருந்த மாதிரி கிடையாது, அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. பட் எக்காரண கொண்டும் அவங்க நம்ம வீக் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கும் போது அந்த சேவோட கோச்சுமே அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இன்னொரு பக்கம் நம்ம கோச் ரீகோ இது வரைக்கும் என்னென்ன சொதப்பிந்திருக்கீங்க, என்னென்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் எல்லாம் போட்டு திருப்பி உள்ள இறக்கி விட மேட்சும் ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை அந்த டொமோக்கி இன்னும் ரொம்ப க்ளோஸா வந்துட்டு நகரவே முடியாத மாதிரி நம்ம ககாமி அதே இடத்துல டிராப் பண்ண எங்கேயுமே நகர முடியல. எங்கேயாவது ஃபவுல் ஆயிர போது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கேன். சைட்ல குரோக்கோ வரத பார்த்தோன்னே டொமோக்கியோட காலுக்கு நடுவுல போட்டு குரோக்கோட கைகிட்ட வந்தோடனே அவன் திருப்பி பாஸ போட்டுறான். பட் அப்ப அந்த கேப்டன் வந்து பிளாக் பண்ண அவனோட காலுக்கடியிலையும் போட்டு குரோக்கோக்கு கிடைக்க மறுபடியும் அவன் பாஸ போட்டு நம்ம ககாமி அங்க ஸ்கோர் பண்றான். அவங்கனால எப்படி ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கறத நம்பவே முடியல. கூடவே இந்த நம்பர் 1 இந்த குரோக்கோ பையன் எங்கிருந்து வந்தா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட ஆடினதுல இருந்து இப்ப இன்னும் பெட்டரா ஆடுறானுங்க அப்படின்னு ரியோட்டா அதை ரெகனைஸ் பண்றான். ஆனா கூடவே செகண்ட் குவார்டர் இப்பதான் ஆரம்பிச்சிருந்திருக்கு. அதுக்குள்ள ககாமிக்கு அந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு பாக்க ககாமி டயர்ட் ஆகுறான் அப்படிங்கறத அந்த டொமோக்கி ரியலைஸ் பண்றான். ஈவன் கசுகாவும் வந்துட்டு என்னடா நீ போட்ட பிளான் படி அவங்க எல்லாரும் டயர்ட் ஆயிடுறாங்களான்னு கேட்க எனக்கு இன்னும் அவனுங்க டயர்ட் ஆகணும், அவங்க டீம்ல பயங்கர பவரான ஆளுங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறது என்னமோ உண்மைதான். ஆனா ஸ்கோர் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆள்னா அது ககாமி மட்டும்தான். சோ அவனை டயர்ட் ஆகினாலே போதுமானது. அடுத்த தடவை ககாமிக்கு பால் கிடைக்கும் போது அவன் அதை எடுத்துட்டு போகலான்னு பார்க்க இந்த தடவை அந்த டொமோக்கி பார்த்தா அந்த அளவுக்கு அவனை பிரஷர் பண்ண மாட்டேங்கிறான். என்னடா அவன் ஃப்ரீயா விடுறானா அப்படின்னா ஏதோ உள்குத்து இருக்குதுன்னு ஸ்கோர் பண்றதுக்காக போக அந்த டொமோக்கி மேல இடிச்சிடறானா பார்த்தா மறுபடியும் ஒரு ஃபவுல். 4வது ஃபவுல் வாங்கிட்டான். இன்னும் 1 எடுத்தா போய் பெஞ்சில உட்கார வேண்டியதான். ககாமிக்கு புரியுது வேணுனே தான் அந்த டொமோக்கி ஃபவுல் பண்ண வைக்கிறான்னு. அப்ப கோச் ரீகோ அந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூஷன் கேட்கும்போது இல்ல என்னால விளையாட முடியும்னு சொல்லுவானா. அப்ப கேப்டன் யூகா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உன்னையும் குரோக்கோ 2 பேரையும் சேர்த்தியே நாங்க ஃபர்ஸ்ட் குவார்டரும் போதே வெளியே உட்கார வைக்கலாம் தான் நினைச்சோம், ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லியான்னு கேட்க இதுல ஜெயிச்சோன்னா அடுத்த மேட்ச் ஷுட்டோக்கு கூட. ஷுட்டோக்கோல மிடோரிமா இருக்கிறான். மிடோரிமாவை தோக்கடிக்கணும்னா நீங்க 2 பேர் இருந்தாகணும். நீங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்க கூட நம்மளால ஜெயிக்க முடியாம போகணும்னு சொல்ல ஐயோ நாங்க மேபி இந்த மேட்ச்ல இல்லாம தோத்து போயிட்டோம்னா நம்மளால அவங்க கூட போட்டி போட கூட போக முடியாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பட் இன் சம் கேசஸ் உங்க 2 பேரைய வச்சு அந்த ஷுட்டோக்கோவை தோக்கடிச்சோம்னா நம்மளால நேஷனல்ஸ் வரைக்கும் போக முடியும்னு சொல்ல குரோக்கோவும் ஆமா ககாமி நீ ரொம்பலாம் ரியாக்ட் பண்ணாத, எல்லா நம்பிக்கையும் நம்ம சீனியர்ஸ் மேல வெயின்னு சொல்ல கேப்டன் யூகாவும் கண்டிப்பா நாங்க தோக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் களத்துல இறங்குறாரு.
குரோகோ அண்ட் ககாமிக்கு பதிலா இன்னும் 2 சீனியர்ஸ் உள்ள இறக்க ரேண்டமா 2 பிளேயர்ஸ் கூட்டிட்டு வந்து எங்களை ஜெயிச்சிட முடியும் அந்த டொமோக்கி கலாய்ச்சிட்டு இருப்பானா. டே மொட்டை வாய மூடுற அப்படின்னு யூகா கடுப்பாவான். என்னப்பா குரோகோ அண்ட் ககாமிய பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க, சரி இங்க தோத்து போகலான்னு முடிவெடுத்துட்டாங்களா அப்படின்னு மிடோரியமாட்ட ஒரு பையன் கேட்க, இல்ல மேபி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லுவான். கேப்டன் யூகா டங்க் பண்றதுக்காக ஒரு பால் எடுத்துட்டு போக பிளாக் பண்றதுக்காக வருவாங்க. டக்குன்னு பின்னாடி வந்தா மிட்டோபிக்கு பாச போட அவரு தான் இந்த இடத்துல ஒரு டங்க் அடிக்கிறாரு. இன்னும் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்குமா. அப்ப சேவோட கேப்டன் வந்துட்டு, நீங்க பேசிக்கிறத நான் கேட்டேன், என்னமோ ஷுட்டாகோ போய் தோக்கடிக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க, எங்களை என்ன அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களான்னு கேட்கும்போது கேப்டன் யூகா, இல்ல நாங்க உண்மையை தான் சொன்னோம், ஏன்னா நாங்க பழி வாங்கறதுக்காக வந்திருக்கோம், சீனியர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னு சொல்லும்போது அதுதான் உங்களோட சேலஞ்சுனா வா பாத்துக்கலாம்னு அந்த கேப்டனும் சீரியஸாக பெஞ்சில் உட்கார வச்சுட்டானுங்களே அப்படின்னு ககாமி சீரியஸா இருக்க கோச் ரீகோ கண்ணத்தை பிடிச்சி கிண்டிக்கிட்டு, ஏன்டா இவ்வளவு சீரியஸா இருக்கிற, சும்மா அவனுங்க பாத்துக்கவனுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதுக்கப்புறம் மேட்ச் கன்னியாயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோஸும் பாயிண்ட் எடுப்பாங்க, அவங்களும் பாயிண்ட் எடுப்பாங்க. கரெக்டா ஒரு இடத்துல மிட்டோபிய ஆப்போசிட் கேப்டன் மடக்க அந்த பாஸ்கெட்டுக்கு சைட் வேஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி ஒரே கையால அந்த கேப்டனுக்கும் மேல தள்ளி அந்த ஒரு ஷாட் எடுக்க அதை ஹூக் ஷாட்னு சொல்லுவாங்க. இது அந்த சேவோட கேப்டன் எதிர்பார்த்து இருக்க மாட்டான். போன வருஷம் இந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லையே, புதுசா கத்துக்கிட்டியான்னு கேட்க ஆமாம்பா. அடுத்ததே அந்த சேவோவும் திருப்பி ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்க அந்த இடத்துல. மறுபடியும் மேட்ச் கன்னியூ ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோஸுமே பார்த்தா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கும்போது இதை கவனிச்சிட்டு இருந்த ரியோட்டோட ஃப்ரெண்ட் இப்பதான் ரீசெண்டா குரோகோ அண்ட் ககாமியா அவனுங்க டீம்ல சேர்த்துக்கிட்டானுங்க. ஆனா அடிஷனலா அந்த சீனியர்ஸ் அந்த ஹியூகா இருக்கிறான்ல அவனோட அந்த அவுட் சைட் ஷாட், அந்த மிட்டோபியோட ஹூக் ஷாட், மிச்ச 3 பிளேயர் அவங்க டிஃபென்ஸ்ல என்ன பண்ணமோ அதை சரியா பண்றாங்க. சோ மேபி போன வருஷம் அவங்க தோத்தல இருந்து இன்னி வரைக்குமே அவங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீமோட பிரெயின் அப்படிங்கிறது மேபி அந்த கேப்டன் யூகாவா இருக்கலாம். ஆனா டிசிஷன்ஸ் மேக் பண்ற ஒரு கண்ணா வேற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு 3வது கண்ணும் இருக்குங்க போது அந்த இசுகி அப்படின்னு ஒரு சீனியர் இருப்பான்ல, அவன்கிட்ட பால் இருக்குமா டக்குன்னு அவனால எல்லா பிளேயர்ஸும் எங்கெங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத டாப் வியூல இருந்து அவனால பார்க்க முடியுது. சோ அது மூலமா அந்த இடத்துல அந்த சேவோட பிளேயர்ஸை ஈஸியா ஏமாத்தி அந்த இடத்துல பாயிண்ட்டும் ஸ்கோர் பண்றாங்க. இந்த விஷயத்தை ரீகோவும் எக்ஸ்பிளைன் பண்றா. இசுகி அந்த அளவுக்கு ரொம்ப அத்லெட்டிக்கான ஒரு பர்சன் கிடையாது, பட் இருந்தாலும் எந்தெந்த பிளேயர்ஸ் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத வெறும் பார்த்து மட்டுமே அவனோட பிரெயின்குள்ள அந்த கோர்ட்டை எல்லா விதமான ஆங்கிள் இருந்துமே அவனால பார்க்க முடியும்னு சொல்லும் போது நம்புற மாதிரியா இருக்குதுன்னு ககாமி நினைப்பான். பெஞ்சில் உட்கார்ந்திருக்கேன், இன்னும் சில ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் அப்படின்னா என்ன, அந்த 2 செகண்ட் இயர்ஸ் உள்ள இறக்கி விட்டீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குதான்னு கேட்க இருக்குது, ஆனா அது அந்த அளவுக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. மேட்ச் கன்னியூவா நடந்துகிட்டு இருக்க பார்த்தா அதுல ஒருத்தன் தட்டி விட்டு அங்க பெஞ்சில் வந்து விழுந்துருவானா. ரைட், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, அதனால என்ன சப்ஸ்டியூட்டா உள்ள இறக்கி போடுங்க அப்படின்னு ககாமி கத்திட்டு இருக்கும் போது எல்லாருமே முடியாதுன்றாங்க. என்னடா ஏற்கனவே 4 ஃபவுல் வாங்கி உட்கார்ந்திருக்கேன், என்ன 1 வாங்கினா வெளியே போயிருவேன்னு, இருந்தாலும் நான் அவனுங்களை போய் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது குரோக்கு உனக்கு பதிலா நான் போறேன்னு சொல்லுவானா. ககாமினால ஏத்துக்க முடியாது, பட் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, பட் இருந்தாலும் 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம குரோக்கும் உள்ள இருக்கிறாங்க. நேரா போயிட்டு அந்த மொட்டை அந்த டொமோக்கி இருக்கிறான்ல அவன் கிட்ட, ககாமி உன்னை பழி வாங்கணும்னு சொன்னா அதுக்காக தான் பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சுங்க போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே கமெண்ட் ஒன்று தெரிவிட்டு போயிடுங்க. சோயா, தேங்க்யூ.